நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். 2024வது வருடத்தோட பிப்ரவரி மாதம் முடிஞ்சு மார்ச் மாதம் தொடங்க போகுது. அப்போ மார்ச் மாதத்தில் நமக்கு என்னென்னலாம் நடக்கும், இல்லை என்னென்னலாம் நம்ம செய்யலாம், என்னென்னலாம் செய்யக்கூடாது, நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன, வணங்க வேண்டிய தெய்வம் என்ன, எது மாதிரியான ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நமக்கு அமையும். இது எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப துல்லியமாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கு தக்கன நம்மளுடைய நடத்தைகள் செய்கைகளை மாற்றிக்கலாம். அப்படி பார்த்தோன்னா கிரகங்களோட ராஜா சூரியன் சனியோட கும்பத்தில் இருக்கார். 14ஆம் தேதி மீனத்துக்கு போய் அங்கே இருக்கிற விஷப்பாம்பு ராகுவோட சேர்றாரு. செவ்வாய் மகர ராசியில் உச்சமடைஞ்சு இருக்காரு. 15ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசிக்கு போய் சனி பகவானோட சேர்றாரு. 2 பேருக்குமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆகாது. ஆனால் 2 பேரும் போய் இப்போ ஒன்றா கூட போகிறாங்க. இதில் நிறைய மாற்றம் அப்படிங்கிறது இருக்குது. புதன் கும்பராசியில் இருக்கார். 7ஆம் தேதி மீனராசிக்கு ராகுவோட போய் சேர்றாரு. 26ஆம் தேதி மேசராசிக்கு போய் குருவோட சேர்றாரு. பார்த்துங்க, புதன் முதல்ல சனியோட இருக்காரு, அடுத்து ராகுவோட இருக்காரு, அடுத்து குருவோட இருக்காரு. 3 வருஷ கிரகத்தோடையும் இருந்துடுறாரு இந்த மாதத்தில். சுக்கிரன் மகரத்திலிருந்து 7ஆம் தேதி கும்பராசிக்கு போய் சனியோட சேர்றாரு. குரு மேசத்துலேயும் சனி கும்பத்துலேயும் ராகு மீனத்துலேயும் கேது கன்னிராசிலையும் இருக்காங்க. இதான் இந்த மாதத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள், ராசி மாற்றங்கள். இதை வச்சு இந்த மாதத்துக்கு உண்டான பலன்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ரொம்ப துல்லியமாக கணிச்சு வழங்குகிறோம். வீடியோக்குள்ளே போகலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாத தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி சனி பகவான் உங்களோட ராசியிலே இருக்கார். சப்தமாதிபதி சூரியனோடு சேர்ந்துருக்காரு. நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஜென்மசனியோட ஆதிக்கத்தில் இருக்கீங்க. குரு பார்வை 7, 9, 11 இந்த 3 இடத்துல உழுவுது. அதோட சப்தமாதிபதி சூரியனோட மாதம் முழுக்க சனி பாதி நாள் சேர்ந்துருக்காரு, 14 தேதி வரைக்கும். அப்போ சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். நிறைய பத்திரிக்கை வரும், ஒன்று மேலே ஒன்றா. வீட்டுக்கு வந்து கதவை திறந்து பார்த்தோம்னா கதவு வாசல்லையே 10 பத்திரிக்கை சொருகி கிடக்கும். எல்லாமே பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்ச்சியாக இருக்கும். எதுக்கும் நான் போக மாட்டேன், போக முடியாது அப்படின்னு புறக்கணிக்க முடியாத நிகழ்ச்சியாக இருக்கும். முக்கிய சொந்தங்களில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். இதனால் சுப செலவுகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்கும். ஏன்டா காசு இல்லாத நேரத்தில் இத்தனை கல்யாணம் நடக்குது, மொய் வச்சே பாதி காசு தீர்ந்துருச்சு போல இருக்கு. இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா பவுனு செய்ய வேண்டிய மொய்யெல்லாம் நிறையா வரும். அப்போ இது வந்து எங்கேயாவது கடன் வாங்கியாவது செலவு பண்ணி தானே அவனும் செய்ய வேண்டிய இடத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் காசு போனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரத்தில் பெரிய மனிதர்களோட சந்திப்பு அப்படிங்கிறது நடக்கும். பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் நட்பு கிடைக்கும். ஒரு அதிகாரி, ஒரு அரசியல்வாதி, இந்த மாதிரியான நட்பெல்லாம் கிடைக்கும். இருந்தாலும் ஜென்மசனி நடக்கிறதால கொஞ்சம் அவங்கக்கிட்ட நம்ம விலகி இருக்கிறதே நல்லது. நம்மளோட எல்லாத்தையும் போய் அவங்கள்ட்ட சொல்ல போயிட்டு வந்துக்கிட்டு நம்ம தொழில் ரகசியம், வருமானம், போக்குவரத்து இதெல்லாம் சொல்லாமல் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறது நல்லது. அது மாதிரி கொஞ்சம் எதிர்மறை சிந்தனைகள் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு தான் இருக்கும். என்னடா பண்ணுறது, நம்ம எப்படி போனாலும் வேற வழியில் ஒரு இடைஞ்சல் வருதே அப்படின்னு. ராசிக்கு 2ல் ராகு இருக்காரு, அஷ்டமத்தில் கேது இருக்காரு. அப்போ ஆரோக்கியத்துலேயும் நம்ம கொஞ்சம் அதிகபட்ச கவனத்தோடு தான் இருக்கணும். ஆகாரத்தில் குறிப்பாக கட்டுப்பாடு இருக்கணும். ஏதோ கண்டது கிடையாதுன்னு திங்கிறோம், வயிற்று பசி இல்லைன்னா நாக்கு ருசி அப்படின்னு இழுத்து வேணுங்கிறத தின்னுவிட்டு அப்புறம் செரிக்கல, முதுகு வலிக்குது, அங்கே பிடிக்குது, இங்கே பிடிக்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, எதிர்த்துக்கிட்டு வருது, அந்த மாதிரியான பிரச்சனையை சந்திக்கக்கூடாது. ஏதோ போனோமா ஒரு இடத்துக்கு, ஏதோ பசிக்கு சாப்பிட்டோமா அப்படிங்கிற மாதிரி வந்துடணும். இது மாதிரி கல்யாணம் காட்சிலையும் போய் பார்த்தீங்கன்னாலும் ஒரு பந்தியில் 10 பதார்த்தம் இருக்கும். அத்தனையும் வேடிக்கை பார்த்துட்டு கொஞ்சம் ரசத்தில் சோத்து தின்னுட்டு ஏஞ்சி வந்துட வேண்டியதுதான். அப்படி தான் உடல் ஆரோக்கியத்தில் நாம் கொஞ்சம் கட்டுப்பாட்டோடு இருக்கணும். அதுமாரி இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய கிரகங்கள் உங்களோட ராசிக்கு வருது. அதாவது மாத தொடக்கத்தில் ராசிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா புதனும் இருக்கார், புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறதும் இருக்குது. அப்போ பிள்ளைகளால் பெருமை சேரக்கூடிய நேரம். ஏன்னா புதனும் சூரியனும் கூட்டணி சேர்ந்துருக்காங்கும் போது பிள்ளைகளோட கல்வி நல்லா இருக்கும். நல்லா படித்து நிறைய மார்க் எடுக்கும். மந்தமாக இருந்த பிள்ளைங்க கூட நல்லா படிக்குதுன்னு பள்ளிக்கூடத்து பக்கம் போனோம்னா பெற்றோர்களுக்கு ஆசிரியர் கூப்பிட்டு பாராட்டுவாங்க. அது நமக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி பூர்வீக சொத்துல இருந்த பிரச்சனை தீர்ந்துடும். அது மாதிரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய புது பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் நீரும். அது மாதிரி கடந்த காலகட்டத்தில் ஒரு வேலையில் இருந்தேன், ஒரு சின்ன பிரச்சனையால் வேலையை விட்டு வந்துட்டேன், அப்படியே திரும்ப அந்த ஆஃபீஸுக்கே போகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் இப்போ நமக்கு அழைப்பு வரும், வடா போனது போயிட்டு வா, வந்து வேலையை பாரு அப்படின்னு. அதுமாதிரி அரசாங்க வேலையில் இருந்துட்டு பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள்லாம் திரும்ப பணியில் சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் இருக்குது. மாமா மச்சான் வழியிலையும் நமக்கு சுபவிரய செலவுகள் வரும். அவங்க வழியிலையும் பார்த்திங்கன்னா கல்யாணம், காது குத்து, கெடா வெட்டு அப்படின்னு ஏகப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். செலவு வரதான் செய்யும். அதோட புதன் பார்த்திங்கன்னா மார்ச் 7 தேதி வரைக்கும் தான் உங்கள் ராசியில் இருக்கார். 7ஆம் தேதி கிளம்பி அவர் மீனராசிக்கு போயிடுவார். பஞ்சமாஷ்டமாதிபதியான புதன் நீசம் அடைகிறாரு.
பஞ்சமாதிபதி நீசமடைகிறாரு அப்படிங்கிறதால பிள்ளைகள் வெளியில் பிரச்சனை வரும். அதனால் பிள்ளைங்களை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சு வளர்த்துக்கணும். எங்கேயாவது போய் காலேஜில் படிக்கிற பையன் ஸ்ட்ரைக் பண்ணுவான், இல்லை ஊரும் வளர்த்துட்டு வருவான், ஒன்று கிடக்க ஒன்று பிரச்சனை, பையில உள்ளே கூட்டிகிட்டு அடிச்சுக்கிறது போகிறது, அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கவனத்தோடு வச்சுக்கணும். அதுமாதிரி பொம்பளை பிள்ளைங்க இருந்ததுன்னா கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்கு வருதா என்ன ஏது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கண்காணித்து வளர்த்துங்க. பிள்ளைகளால் பிரச்சனை வராமல் கூடுமான வரைக்கும் பார்த்துங்க. அதுமாரி மகரத்தில் சுக்கிரன் இருக்கார் 7ஆம் தேதி வரைக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு விரயத்தில் இருக்கார். 4க்கும் 9க்கும் அதிபதியான அவர் விரயத்தில் செவ்வாயோடு கூடியிருக்காரு அப்படிங்கிறது நல்லதில்லை. ஏன்னா செவ்வாய் ராசி அதிபதி சனி பகவானுக்கு பகை கிரகம், அவர் விரயத்தில் இருக்கார். அப்போ உடன்பிறப்புகள் வழியிலையும் கொஞ்சம் பிரச்சனை வரும், அவங்க வழியிலையும் விரைய செலவுகள் அதிகரிக்கும். மாமா மச்சான் வழியில் செலவு, உடன்பிறப்புகள் வகையில் செலவு, சொந்த பந்தங்களில் செலவு. ஆக இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளை சுற்றி செலவு அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த செலவை நம்மளால் கட்டுப்படுத்தவே முடியாது, கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும். அதுமாரி 8ஆம் தேதி மார்ச் 8, 7 ராத்திரி 8ஆம் தேதினு வச்சுக்கிங்க, கும்பராசிக்கு சுக்கிரன் வந்துடுறாரு. 4க்கும் 9க்கும் அதிபதியான சுக்கிரன் உங்கள் ராசிக்கே வர்ற நேரத்தில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்க தான் செய்யும். என்னதான் செலவு வந்தாலும் போய் எல்லாத்தையும் சமாளித்து பரவாயில்ல, இவ்வளோ கஷ்டத்துலேயே அவன் தான் உரிய முறையை கரெக்டாக செஞ்சான் அப்படின்னு 4 சொந்தக்காரங்க பேசக்கூடிய அளவுக்கு உங்களோட செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகமாகும். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஆதரவு கிடைக்கும். இது எல்லாமே இருக்கும். ஆனால் காசு மட்டும்தான் இருக்காது. வெள்ளையும் சொல்லையுமா வெளியில் போகலாம், 4 பேர் நம்ம காதுபட நம்மளை பாராட்டுவாங்க, அவன் தாயா முக்கியமானவன், அவன் சொல்ல காப்பாற்றுவான் அப்படின்னு எல்லாம் பெருமைலாம் இருக்கும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு இந்த மாதத்தில் 10,000 கடை வாங்கி வச்சுருப்போம். அது நமக்கு தான் தெரியும். எல்லாம் ஊர் மெப்புக்கு தான் ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வாழ்க்கையை அப்படிங்கிற மாதிரி ஓடும். அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் 5ஆம் தேதி உங்களோட ராசிக்கே செவ்வாய் வராரு. சூரியனும் சனியும் உங்கள் ராசியில் கூடியிருக்காங்க 14 தேதி வரைக்கும். இந்த பகை கிரகம் விலகுது அப்படிங்கும்போது இன்னொரு பகை கிரகம் கூடுது. இப்போ ராசியிலேயே செவ்வாய் சனி சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கும்போது கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும். நமக்கு வாயை திறந்தா வல்லுன்னு கடிப்போம். வீட்டில் எங்கேயோ இருக்கிற பிரச்சனையை கொண்டாந்து வீட்டில் கொட்டுறது, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளை போட்டு அடிக்கிறது, திட்டுறது, இந்த மாதிரி கொஞ்சம் உச்சபட்ச கோபம் வரும். அதை நாம் கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கணும். அதுமாரி உஷ்ணம் தொடர்பான வியாதிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இப்போ வெயிலும் வரக்கூட போகுது இல்லையா, கிரகமும் சேர்க்கையும் பார்த்திங்கன்னா சரியில்லாமல் அப்படி தான் இருக்குது. அப்போ நாம் என்ன பண்ணணும்னா, கூடுமான வரைக்கும் வெளியில் அலையிறதை குறைச்சிக்கணும். ஏதோ நமக்கு அவசியமான வேலை இருந்தால் வெளியில் போகிற வேலை செய்யணும், இல்லைன்னா ஆஃபீஸ் உண்டா உடு உண்டா அப்படின்னு இருக்கணும். இந்த நேரத்தில் பயணம் போகிறது, கூட்டாளிகளோட சேர்ந்துட்டு குத்துறது, வெயிலில் அலையிறது, இதை வச்சுக்கக்கூடாது. இதுமாரி கொஞ்சம் சாத்வீக உணவு முறைக்கு மாறிக்கணும். இந்த மாமிச உணவுகள்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துடணும். ஏன்னா ஜென்ம சனி அப்படிங்கும்போது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். போதாத குத்தத்துக்கு அஷ்டமத்தில் கேதுவும் 2ல் ராகுவும் இருந்துக்கிட்டு நம்மளை பாடாப்படுத்துவாங்க. அதனால் ஆகார கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம். எங்கேயாவது ஒரு குடும்பத்தோடு வெளியே போனால் கூட கூச்சப்படாமல் ஒரு டிஃபன் பாக்ஸில் சோத்தை கட்டி எடுத்துகிட்டு போயிடுறது நல்லது. நான் போய் ஹோட்டலில் சாப்பிட்றேன்னு எங்கேயாவது போய் எதையாவது தின்னுட்டு அது சரிக்காமல் அதுக்கு வைத்தியம் பார்த்துக்கிட்டு 2 நாளைக்கு லீவு போட்டு உக்காந்துக்கிட்டு கெட்ட பேர் வாங்குற மாதிரி ஆகிடும். அதனால் ஆகாரத்தில் கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப 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 இந்த மாதத்தில் அவசியம். மறுபடியும் அதான் சொல்கிறேன். ஏன்னா ஜென்ம சனின்னா வயிற்றில் தான் சனி இருப்பார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கொடுப்பாரு, செரிக்காது, ஒவ்வாமை வரும், உணவு அஜீரண கோளாறு வரும். அப்போ கொஞ்சம் காய்கறி பழம் கீரைன்னு உடம்புல அதிகமாக உணவுகளில் சேர்த்துக்கணும். மாமிசம் காரம் மசாலா எண்ணெய் கொழுப்பு இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு கொஞ்சம் மிதமான உணவுகள் எடுத்துங்க. நீர் சத்து மிகுந்த உணவுகள் அதிகம் எடுத்துங்க. கூடுமான வரைக்கும் இந்த மாதம் முழுக்க மாமிச உணவுகளை தவிருங்க. சனிக்கிழமையில சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றணும், வியாழக்கிழமையில குரு பகவானுக்கு நெய் தீபம் ஏற்றணும். பௌர்ணமி நாட்களில் நடக்கக்கூடிய சத்யநாராயண பூஜையில கலந்துக்கிட்டு சிவபெருமானுக்கு வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ணுங்க. ஒரு அன்றைய பௌர்ணமி தினத்தில் இரவு உணவு ஒரு 9 ஏழைகளுக்கு இரவு உணவு வாங்கி கொடுங்க. மிக அற்புதமான பலன் கொடுக்கும். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதுலேருந்து மீண்டு வந்துடலாம். கும்பராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.